Hello guys, welcome back to our channel. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ கொடுக்கறதில்ல. சில பல பர்சனல் காரணத்தால் என்னால் தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்க முடியறதில்ல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் சில வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தது எல்லாமே லெஜிட்டான சைட்ஸை தான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா நான் 7 to 10 வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா லெஜிட்டான சைட்ஸ், அதுலேருந்து நம்ம பேமெண்ட் எடுத்தோமா இல்லையா, அதோட பேமெண்ட் ப்ரூஃபு, என்ன டேட்டில் எடுத்தோம், எவ்வளோ எடுத்தோம், டோட்டலாக எவ்வளோ நாளாக இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வரோம். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சிருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட சேனல் பிகினிங் ஸ்டார்ட்அப்லேருந்து இந்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பேமெண்ட் கொடுத்துட்டு வராங்க, இன்னமும் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ரீச் பண்ண போது நம்ம யூஸ் பண்ணும்போதே பிஃபோராக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? இருந்தாலுமே நியூ சப்ஸ்கிரைபர் நியூவாக நம்மளோட சேனலை நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு டெமோ உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரான் மைனிங் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரான் காயினிங் 3RXன்னு சொல்லக்கூடிய ட்ரான் காயினிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மைனிங் பண்ணிக்கலாம். ஒரு 100 GHS இவங்க ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையானது ஒரு மெயில் ஐடி அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான செட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு காயின் DCX மாதிரி ஒரு அக்கௌண்ட்டோ, ஆர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ வேலட்ஸ், பைனான்ஸு, காயின் பேஸு, ஆர் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பே. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பே தான் யூஸ் பண்ணுவோம். அதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம அதை தான் சஜஷன் பண்ணுறது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவாக நடந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பேக் அண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா கேரண்டியாக பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துருவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல். நான் சொல்கிறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஏர்னிங்ஸ் எடுக்கிறது தான் நம்மளோட சேனலோட நோக்கமே. நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு வருது அதுதான். ஓகேங்களா? இந்த இடத்துல டெபாசிட் பேமெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. இதில் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸுமே மென்ஷன் பண்ணி ஷோ பண்ணியிருப்பாங்க. என்னென்ன காயின்ஸில் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த வெப்சைட் மைனிங் மூலமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெப்சைட் எவ்வளோ நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு காப்பிரைட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2023 இருக்குது. ஓகேங்களா? நம்ம டேரெக்டாக இப்போ சைனிங் ப்ராசஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஆஸ் எ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் இன்ஃபோவில் உங்களோட ஃபுல் நேம், யூசர் நேம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் ஆர் ஷார்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மெயில் ஐடி எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் தங்களோட பர்சனல் மெயில் ஐடி கொடுத்துக்க வேணான்றது என்னோட சஜஷன். ரேண்டமாக நீங்கள் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கிரிப்டோ வாலெட்ஸில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அந்த மெயில் ஐடியோட ரீடைப் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பாஸ்வேர்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? பாஸ்வேர்டு டிஃபைன் பண்ணணும், அகைன் பார்த்தீங்கன்னா ரீடைப் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டுக்கணும். உங்களுக்கான கொஷினை நீங்களாக ஆஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் இந்த இடத்துல வச்சுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க, ஃபர்கெட் கொடுக்கணும்னா ஃபர்கெட் கொடுக்கும்போது இந்த கொஷின் ஆன்சரை உங்களுக்கு ரிமெம்பர் வச்சுருக்கணும். இன்கேஸ் இதையும் மறந்துடுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நோட் பேடை ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பேமெண்ட். என்னென்ன கரன்சி சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த கரன்சியோட பேமெண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த மைக்ரோ வேலட்ஸோட அட்ரஸ் இங்கே டேரெக்டாக இன்செர்ட் பண்ணிக்கணும். பிஃபோர் நீங்கள் அதை ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஆஃப்டர் ஓப்பனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். ஃபைனலாக இந்த ஐஎம் நாட் ஓப்பனை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி செக் பாஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்துட்டுனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். என்னோட அக்கௌண்ட் நான் டேரெக்டாக லாகின் பண்ணியே காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் அண்ட் பாஸ்வேர்ட் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஆட்டோ டேக்லிங் வந்துருச்சு. நான் இந்த கேப்சாவை கிளிக் பண்ணிவிட்டு லாகிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லாகினை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க லெஜிட்டாகவும் பேமெண்ட்டும் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனதர் 10 மைனிங் ஃபார்ம்ஸை பில்ட் பண்ணியிருக்கிறதா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன கரன்சிஸ் இருக்குது, என்னென்ன கிரிப்டோ கரன்சிஸில் எவ்வளோ நம்மளோட பேலன்ஸ் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு அக்கௌண்ட். ஓகேங்களா? நான் இன்னொரு டிவைஸ் வச்சுருக்கேன், அந்த டிவைஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் தான் இது. இப்போ நான் இது ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலை, ஜஸ்ட்டு நான் 100 GHS ஃப்ரீ க்ளவுடில் தான் மைனிங் விட்டுருக்கேன். என்கிட்ட மைனிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 4.25 TRX இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா LTCயில் ஒரு 0.30 TRX வேல்யூவில் லைட் காயினில் இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பேமெண்ட் ப்ரூஃபை நான் என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மட்டும் 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களே, நாமளும் அந்த மாதிரி பண்ணலாமான்னு. பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 or 3 டிவைசஸ் தேவைப்படும். சேம் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயிலும் பார்த்தீங்கன்னா 2 or 3 மெயில்ஸ் தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நான் க்ரியேட் பண்ண தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது நான் இப்போ சைன்இன் பண்ண போகிறது என்னோடய இன்னொரு ஐடி. அதை நான் சைன்இன் பண்ணி காட்டுறேன். என்னோடய மொபைல் டிவைஸில் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா IMEI பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த டிவைஸ் ஐடி அவங்க செக் பண்ணுற மாதிரி இருக்கும்.
செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ரூவல் வரும். இல்லைனா நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணாலுமே பேமெண்ட் கிடைக்காது. ஸோ இது நம்மளோட பழைய அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். தென் மைனிங் எவ்வளோ இப்போதைக்கு எவ்வளோ இருக்குன்றது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் ஹேஷ் பவரே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இதில் ஃப்ரீயாக வந்த 100 GHS வச்சு மைன் பண்ணேன். தென் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கமிஷன்ஸுமே எனக்கு நிறைய கொஞ்சம் கிடச்சிச்சு. அதை ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஃபர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கும் கிடைக்கும். சேம் டைமில் பார்த்தீங்கன்னா லாங் டைம் தான் ஆகும். உங்களுக்கு ஷார்ட் டைமில் 1 மந்தில் கிடைக்கணும்னா கிடைக்காது. மினிமம் பார்த்தீங்கன்னா 3 to 5 மந்த் கூட ஆகும். ஏன்னா அது ஃப்ரீ மைனிங்கிறனால டைம் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ எடுக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. 1557.25 TRX எடுத்திருக்கோம். ஓகேங்களா. எனக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பேமெண்ட் கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. பெண்டிங்லேயும் 1.75 TRX இருக்குது. ஏன் நிறுத்துனாங்க என்ன எதெல்லாம் எனக்கு தெரில. பெண்டிங்கில் இருக்குது. மேபி எனக்கு வந்து ஓவராலாக நான் வந்து வித்ட்ரா எடுத்தது நிறைய இருக்கிறதுனால நிறுத்திட்டாங்களா என்னன்னு தெரில. பட் நான் வந்து நிறைய பேமெண்ட் நான் எடுத்திருக்கின்றது இந்த இடத்துல நீ வந்து ப்ரூஃபாகவே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நான் அதை எதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக மறைக்கல. நான் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணலை. நான் அதையுமே வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ யுவர் மைனஸில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இன்கேஸ் இந்த இடத்துல நான் டெபாசிட் எதனா பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். எனக்கு வந்தது ஃப்ரீ மைனஸ், அதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அந்த ஃப்ரீ மைனர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது பெருசாக எங்கேயும் மென்ஷன் பண்ண கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஃப்ரீயாக வரக்கூடிய அந்த 100 GHS பார்த்தீங்கன்னா 1 இயர் கிட்டக்க உங்களுக்கு இருக்கும். சரி, நான் இப்போ டோட்டலாக இது எடுத்தது எவ்வளோ வந்து இப்போ கரெக்டாக இந்தியன் ருப்பீஸில் இருக்கோ அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி பார்க்குறேன். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு இன்டு INR வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. INR கொடுத்து பார்த்தா கீழே வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரண்ட்டான வேல்யூ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34,000 ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 35,000 இப்போ என் கையில் இருந்திருக்கணும். இந்த அமௌண்ட்டை நான் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக நான் எடுத்திருக்கேன்னா 2 இயர்ஸ். ஓகேங்களா. 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 35,000 கையில் இருந்திருக்கணும். எதுவுமே நான் பண்ணாமல். சரிங்களா. ஸோ 1 இயர் வச்சு பார்ப்போம். ஸோ 1 இயர்லேருந்து இப்போ எவ்வளோ ட்ராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு பார்க்கலாம். ட்ரான் காயினோட வேல்யூ. ஓகேங்களா. ஸோ 141%, அதாவது 141% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1 இயரில். 12 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா ரூபாயிலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் அப்போ யூஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 7 ரூபா 8 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 22 ரூபா கிட்ட இருக்குது ட்ரான் காயினோட வேல்யூ கரண்ட் டுடே ப்ரைஸ் ரேஞ்சோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. நான் கிரிப்டோ அட்வைஸரும் கிடையாது. ஓகேங்களா. நான் ஒரு செல்ஃப் ஏர்னர். ஸோ கிரிப்டோ கரன்சிஸை எப்படியெல்லாம் வந்து ஓனாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நிறைய வெப்சைட் நிறைய வந்து இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா, சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா, சின்ன சின்ன விஷயம் மூலமாக நம்மளுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் தராங்க. ஸோ அதை தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியப்படுத்துன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவும் மேக் பண்ணுறேன். ஸோ அதை நான் எஃபெக்ட் போட்டும் வீடியோ மேக் பண்ணுறதுக்கான கமிஷன்ஸ் தான் எனக்குமே வந்து சில டைம் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நான் வந்து நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு நான் ஷோ பண்ணிட்டேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுமா கேட்டால் தயவு செஞ்சு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. டக்குன்னு அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு அஷூரன்ஸுமே கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப் கிடையாது. ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக நம்மளோட மணி ₹1 வந்தாலும் நம்ம அதை விட்ரா எடுக்க தான் பார்க்கணும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் தான் நம்ம வந்து மைனிங்கும் பண்ணணும். இந்த மாதிரி வெப்சைட்லலாம் சடனாக இவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ₹1 வந்தாலும் அது நம்மளுக்கு பெரிய இழப்பு தான். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஸ்டீஃபி தமிழ். தேங்க்யூ.